மேஷராசிக்கார அன்பர்களே, மேஷராசிக்கார அன்பர்கள்லாம் இந்த குரு பயிற்சி பிறந்ததுலேருந்தே நல்லது நடக்கும் சார். முதல் ராசியே மேஷராசி, குரு கண் திறப்பாரா அப்படின்னு காத்துட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம்னா ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குரு பயிற்சி நடந்தே ஒரு மாதம் ஆக போகுது, இன்னும் என்னையா எல்லாம் இதுக்கே பலன் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா, மேஷராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் ஒரு சுயம்பு, இவங்க எப்போவுமே தனித்துவமாக உருவாகக்கூடிய ஒரு நபர். இந்த மேஷராசிக்காரர்கள் முருகர் மட்டும்தான் துணை, அவங்களோட குலதெய்வம் துணை. அவங்க ஒரு ஃபேவரட் கடவுளாக வச்சுருக்கக்கூடிய கடவுள்கள் மட்டும்தான் துணை. மற்றபடி எல்லாமே இவங்க சுயம்பாகவே உருவாங்க. அவங்க தாய் தந்தையர் சேர்த்து வச்ச சொத்தை விட அதிகமாக சேர்த்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய நபர் இவங்க தான். இந்த ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ராசி. அடிப்படையிலேயே ஒரு மார்ஸ், அதாவது செவ்வாய் பகவானினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய ராசி. குடும்பத்தில் கஷ்டம்னாலும் இவங்க தான் போய் நினைப்பாங்க. பல துரோகங்களை அனுபவித்தாலும் அவனுக்கும் நல்லது செய்யணும்னு நிற்கக்கூடிய நபரும் இவர் தான். இவங்கக்கிட்ட அடிப்படையிலே ஒரு கருணை குணம் ஒன்று இருக்குது. அந்த குணம் தான் இவங்களை எல்லாத்துக்கிட்டும் இப்படி அன்பாக இருக்க வைக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, பல பேர் துரோகம் பண்ணியிருந்தாலும் அவங்ககிட்ட சரியாக நடந்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இவங்க மட்டும்தான் சரியாக நடந்துக்குவாங்க. இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாயினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த ராசிக்கு தைரியம் கொஞ்சம் அதிகம், தைரியமானவங்கன்னு சொல்லலாம். எப்பேற்பட்ட சூழ்நிலையும் கரெக்டாக கடந்து அதுக்கு தகுந்த மாதிரி மூவாய் வந்துடுவாங்க. நேர்மையான நபர் இவங்க தான். தலைமைக்கு பண்பு கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நபர் இவர் தான். இவர் ஒரு போஸ்டிங்கில் உட்கார வச்சாங்க அப்படின்னா மேன்மையான போஸ்டிங்க்கு இவர் ஒரு ஆப்டான ஆள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைமைத்துவமான ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம். எதற்கும் பயப்படாமல் முடிவெடுக்கக்கூடிய ராசி. சார், இந்த முடிவு எடுத்தால் அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னா பரவாயில்ல, பார்த்துக்கலாம், சரி பண்ணிக்கலாம். தன்மேல் தனக்கு நம்பிக்கை இருக்கக்கூடிய நபர் எல்லா இடத்துலையுமே பொழைச்சி வருவாங்கல்ல. தன்மேல் தனக்கு நம்பிக்கை இருக்கக்கூடிய நபர்களில் முக்கியமான நபர் மேஷராசிக்காரர் தான். வேகமாக செயல்படக்கூடிய ராசி. ஒரு தூரத்துலேருந்து பார்க்கணும், இவன் என்ன திடீர்னு இப்படி வளர்ந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் தெரியும். அந்தளவுக்கு இந்த மேஷராசிக்கு ஒரு வினோதமான ஒரு விஷயமா இருக்கும். போட்டி மனப்பான்மை கொண்டவங்களாக இருப்பாங்க. போட்டி மனப்பான்மை அப்படின்னா ஒரு அந்த இடத்துல அது ஒரு போட்டியாகவே இருக்காது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறவங்க, நண்பன் ஒரு விஷயம் பண்ணியிருக்கான், நீங்கள் உட்காந்து யோசிப்பீங்க, அதை நினச்சி மற்றவன்ட்ட குழம்ப மாட்டீங்க, எது பண்ண மாட்டீங்க, பொறாமப்பட மாட்டீங்க, யோசிப்பீங்க. அவனால் பண்ண முடியுது, ஏன் நம்மளால் இது என்ன பண்ண முடியல, நம்மளாலையும் பண்ண முடியும், அப்போ நாமளும் அது மாதிரி பண்ணலாம். அவன் வேறு ஒரு துறையில் சிறந்து விளங்குறான், நான் இந்த துறையில் சிறந்து விளங்குறேன், அதுக்கான இன்கம் அவனுக்கு அதை விட அதிகமாக வருது, நான் அதை விட அதிகமாக ஏர்ன் பண்ணுற அளவுக்கு என்னோட திறமை இன்னும் வளர்த்திக்கிறேன், என் ஒர்க் என்ன நான் அதிகப்படுத்திக்கிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி நான் வருமானத்தை பெருக்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு போட்டி மனப்பான்மையை பொறாமை இல்லாமல் நடத்தக்கூடிய ஒரு நபர் இந்த மேஷராசிக்காரர் தான். இது உண்மையாக இல்லையா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு விடுங்க. மேஷராசிக்காரனோட குடும்பத்தாருக்கு தெரியும், இவன் போட்டி போடுவானே தவிர பொறாமப்பட மாட்டான் அப்படின்னு கூட இருக்கணும் தெரியும். அதே போல் சவால்களை விரும்புபவங்க, அதை நீ சவாலாக நீ கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு நான் அதை ஜெயிச்சு காட்டுவேன் அப்படிங்கக்கூடிய நபர். வெற்றியோ தோல்வியோ மோதி பார்க்குறதுல ஒரு சிலர் தான் மோதி பார்க்க முடியும். அதில் மேஷராசிக்காரர் ஒருத்தர். மற்றவங்களால் மோதி பார்க்குற அளவுக்கு கூட தெம்பு இருக்காது, தில் இருக்காது. பலம் அப்படின்னா துணிச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி, தலைமை திறன் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி, மன உறுதி அதிகமாக இருக்கக்கூடிய ராசி, விரைவான முடிவெடுக்கக்கூடிய திறன் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி, பிறரை ஊக்குவிக்கக்கூடிய தன்மை அதிகம். சார், இது என்ன சார், இது எல்லாமே எல்லாத்துட்டையும் இருக்கிற பண்பு தானேன்னு கேட்டால், துணிச்சல் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிறது இல்லைங்க. மேஷராசிக்காரனுக்கு இருக்கிற துணிச்சல் அவன் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற ராசி கூட இருக்காது. நல்லா யோசிச்சு பாருங்கள். இது உண்மையா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தலைமை திறன், யார் வேணாலும் ஒரு இடத்துல பேசிடலாம், எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி பேசக்கூடிய திறன் ஒருத்தரோட தான் இருக்கும். அதே போல் மன உறுதி. மன உறுதி அப்படிங்கிறது எல்லாருனாலையும் அவ்வளோ உறுதியாக இருந்துட முடியாது. இவங்களால் மன உறுதியோடு இருக்க முடியும். விரைவாக முடிவெடுக்கக்கூடிய திறன், எல்லா விஷயத்துலையும் டக்கு 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 டக்குன்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறன் வேணும். பிறரை ஊக்குவிக்கக்கூடிய தன்மை, பிறரை எந்தளவுக்கு ஊக்குவிக்கணுமோ அந்தளவுக்கு ஊக்குவிச்சு இவங்களே பூஸ்டப் ஆகிடுவாங்க. ஒரு மேஷராசிக்காரன் உங்களுக்கு நண்பனாக இருந்துட்டான் அப்படின்னா அவன் பூஸ்டப் பண்ணுற அளவுக்கு அவனும் உங்களை பூஸ்டப் பண்ண மாட்டான். சார், மேஷராசிக்காரன் ஒருத்தர் இருக்கிறா சார், அவனை நண்பனாக வச்சுக்கிட்டா சார் இருக்கிறதே பெரிய இது அப்படின்னு ஒவ்வொருத்தர் காமெடிக்கு சொல்லலாம். ஆனால் இந்த மேஷராசிக்காரன் கெட்டதாக இருந்தாலும் சரி நல்லதாக இருந்தாலும் சரி அவன் பூஸ்டப் பண்ணுற மாதிரி யாருமே உங்கள் குடும்பத்தில் கூட அந்தளவுக்கு பண்ண மாட்டாங்க. அந்தளவுக்கு மேஷராசிக்காரனால் பண்ண முடியும். அதே போல் உங்களோட பலவீனம் என்ன தெரியுமா? கோபம். எதுக்கு கோவப்படணும், ஏன் கோவப்படணும் அப்படிங்கிற ஒரு அளவீடுகளே இல்லாமல் ரொம்ப அதிகமாக கோவப்படுறது. அவசரம், எதுக்கெடுத்தாலும் அவசரம். பொறுமையாக நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா அவசரப்படவே தேவையில்லை அப்படிங்கிறது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொறுமையின்மை, எதுக்குமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பொறுமையின்மையினால் பல விஷயங்களில் நீங்கள் அவதிப்பட்டுக்கிறதையும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிடிவாத குணம், பிடிவாதம் அப்படிங்கிறது மேஷராசிக்கே எழுதப்பட்ட ஒரு விஷயம். இன்றைக்கி சொல்லுங்கள், நீங்கள் பிடிவாதத்தினால என்ன சாதிச்சிங்க? ஒரு விஷயம் 2 விஷயம் உங்களால் சொல்லலாம். ஆனால் அது எத்தனை பேரை பாதிச்சுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதிகபட்சம் உங்கள் குடும்பத்தில் பிடிவாதம் பிடிச்சிருப்பீங்க, அவ்வளோதான். சார், வேறு எங்கே சார் பிடிவாதம் பிடிக்கிறது? 4 பேர் நடந்துட்டு இருக்கும்போது எவனே தெரியாத போய் நான் பிடிவாதமாக இதை பண்ணுனா சார் சொல்ல முடியும் அப்படின்னா அது எத்தனை பேருக்கு கஷ்டங்கள் கொடுத்துருங்கிறது மைண்டில் யோசிச்சுக்கோங்க. அந்த விஷயம் தான் உங்களுக்கு பலவீனமும் கூட. அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணிட்டீங்க போதுமானது. சில சமயம் யாருடைய ஆலோசனையும் ஏற்காத தன்மை. தயவு செஞ்சு கொஞ்சமாவது மற்றவங்களோட ஆலோசனையை ஏற்றுக்கோங்க.
கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. அதனால் பல நன்மைகள் உண்டு அப்படிங்கிறத மைண்டில் நோட் பண்ணிக்கோங்க. 2026 தமிழ் புத்தாண்டு முதல் வாழ்க்கையில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நோட் பண்ணுங்கள். 2026 பிறந்ததுலேருந்து நிறையா ஜோசிக்காரங்க மீன ராசிக்கு தான் சார் சூப்பர்னு சொன்னான், தமிழ் புத்தாண்டு பிறந்துச்சு சார் அதுக்கப்புறம் சூப்பர்னு சொன்னான், இப்போ குரு பயிற்சி பிறந்துச்சு அதுக்கப்புறம் எல்லோரும் சூப்பர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எது தான் சார் நம்புறது அப்படின்னா 2026 தமிழ் புத்தாண்டு அதுக்கப்புறம் குரு பயிற்சி, இதுக்கு பின்னாடி எப்படி இருக்க போகுதுங்கிறதையும் நான் அப்படியே ஒவ்வொன்றா சொல்கிறேன். புத்தாண்டோட பலன்படி பார்க்கும்போது இந்த வருடத்தினுடைய தமிழ் புத்தாண்டுடைய பராபர வருடத்தினுடைய தமிழ் புத்தாண்டினுடைய ஒரு கட்டத்தின்பால் மேஷராசி எப்படி இருக்க போகுது அப்படின்னா தொழிலில் புதிய வாய்ப்புகள் உண்டு. இது இந்த கட்டத்தில் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் நகரும். சரி, இது எல்லாமே இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ராசிக்கானது. இது எல்லாமே நடக்குமான்னு கேட்டால் 60% தான் உங்களுக்கு பலிக்கும். ஏன் சார் மீதி 40% பொய் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்த ராசிக்கு மட்டும்தான் இது பலிக்கும். உள்ள லக்கினம் வேறு, தசாபுத்தி வேறு, நட்சத்திரம் வேறு. அப்போ ஒரு சிலருக்கு தான் 100% பலிக்கும். ஏன்னா இது எல்லாமே மேட்ச் ஆகக்கூடிய ஒரு நபருக்கு. மீதி பேருக்கெல்லாம் 60% தான். அப்போ உங்களோட ஜாதகத்தை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். உங்களோட லோக்கலில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட கொண்டு போய் பிறந்த நேரம், பிறந்த ஊர், பிறந்த தேதியை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை A to Z சொல்லிடுவாங்க. இல்லை சார் அங்கே எனக்கு செட் ஆகலை, அங்கே எனக்கு சூட்டபிள் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே கீழே ஒரு நம்பர் கொடுத்துருங்க, டிஸ்கிரிப்ஷனில் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி வாட்ஸ்அப் மூலமாக கூட தொடர்புக்கலாம். அப்பாயின்மெண்ட் பேசிஸில் தான் ஜோதிடம் பார்ப்பாங்க. ஒரு விவிஐபி ஜோதிடர் தான், அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸஸ் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் கால் பண்ணி நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம். இந்த ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் பண வரவில் முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு நபராக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இருப்பீங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம். அதே போல் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது. அதே போல் புதிய நட்புகள் தொடரும். இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து சமூகத்தில் மதிப்புகள் அதிகரிக்குது. பல மேஷராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு புதிய தொடக்கங்களினுடைய ஆண்டாக அமையுதுங்க. இந்த குரு பயிற்சி பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பகவான் அருள் கிடைக்கக்கூடிய காலமாக கருதப்படக்கூடிய சில விஷயங்கள், கிடைக்கக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பார்க்கலாம். குரு பயிற்சியில் கிடைக்கக்கூடிய நன்மைகள்னால் கல்வியில் முன்னேற்றம் உண்டு. இந்த ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே மேஷராசிக்காரர் நல்லா படிப்பான். ஓரளவுக்கு கரெக்டான ஒரு சூட்டபுளாக உட்காந்திங்க அப்படின்னா உங்கள் அளவுக்கு மெமரைஸ் பண்ணுறதுக்கும் ஆள் கிடையாது, உங்கள் அளவுக்கு புரிஞ்சு படிக்கிறவனுக்கும் ஆள் கிடையாது. மற்றவன் எவ்வளோ வேணாலும் மனப்பாடம் பண்ணிட்டு போகலாம், ஆனால் உங்கள் மாதிரி புரிஞ்சு படிக்கிறதுக்கு 100 பேர் வேணும். அதே போல் திருமண யோகம், இந்த ராசிக்காரருக்கு இந்த டைமில் திருமண யோகம் உண்டு, குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் பிறக்கும். 2026 உங்களுக்கு நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா குழந்தை பேர் உண்டாயிருக்கு. இந்த குரு பயிற்சியுமே உங்களுக்கு வந்து குழந்தை பேர் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு, நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகரிக்குது. கடன் சுமை குறையுதுங்க. நல்ல மனிதர்களினுடைய ஆதரவு. சார் பணம் கொடுக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் வருவானா? நல்ல மனிதர்களுக்கும் பணம் கொடுக்கக்கூடிய பார்ட்னர்ஸும் வேறு வேறு. உங்களுடைய கடன் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நிறைய விதத்தில் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து உருவாகிட்டே வரப்போகுது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழிலில் பதவி உயர்வு உண்டு, சம்பள உயர்வு உண்டு, புதிய வியாபார தொடக்கம் உண்டுங்க. அதே போல் அரசாங்க ஆதாயம் கிடைக்குங்க. அரசாங்க ஆதாயம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இப்போ ஒரு அரசாங்கத்தினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிதி உதவியாக இருக்கலாம். அது 1000 ரூபாயாக இருந்தாலும் சரி, பல லட்சமாக இருந்தாலும் சரி, புதிய வியாபார தொடக்கம் உண்டு. அதனால் உங்களுக்கு ப்ளஸ் தானே. புதிய வியாபார தொடக்கம் அப்படின்னா நல்ல ஒரு இன்கம் தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்க போகுது. அதனால் அதுவே ஒரு நல்ல ப்ளஸ்ஸு தான். அதே போல் குரு பயிற்சியில் செய்ய வேண்டியவே அப்படின்னா வியாழக்கிழமையில் மஞ்சள் ஆடை அணிதல், குரு மந்திர ஜபம், ஆசிரியர்களுக்கு மரியாதை, மாணவர்களுக்கு உதவி, அன்னதானம், இந்த விஷயம் எல்லாமே நடக்க இருக்குதுங்க. வியாழக்கிழமையில் மஞ்சள் ஆடை அணிகிறது ரொம்பவே நல்லது. அதுவும் இந்த ராசிக்காரங்க குரு பயிற்சி அப்போ வியாழக்கிழமையில் மஞ்சள் ஆடை அணிஞ்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டு. குரு மந்திர ஜபம் அப்படிங்கிறது, குரு மந்திரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குருவினுடைய பெயர், குரு பகவானுடைய பெயர். நீங்கள் பெருசாக மந்திரம் பிடிக்கலாம் அவசியம் இல்லை. நீங்கள் நார்மலாக சொல்கிறேன், ஓம் குரு பகவானை போற்றி, ஓம் குரு பகவானை போற்றி, ஓம் குரு பகவானை போற்றி அப்படின்னு வணங்கினாவே மிகப்பெரிய நன்மை உண்டு. அதே போல் ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுங்க. ஸ்கூலில் படிக்கிறீங்க, காலேஜ் படிக்கிறீங்கன்னா கூட ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுங்க. ஏற்கனவே படித்த ஆசிரியர்களை பார்த்தாலும் நின்று ஒரு டைம் பேசி என்கிட்ட ஆசீர்வாதமாக சில வார்த்தைகளை வாங்குங்க. நல்லா இருப்பா எங்கே போய்ட்டு நம்மளை சொன்னோம்னா மிகப்பெரிய ஒரு நன்மை உண்டு. மாணவர்களுக்கு உதவி, நிறைய உதவிகள் கிடைக்க இருக்குதுங்க. நல்ல மாணவர்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்க இருக்குது. அதே போல் அன்னதானம், முடிஞ்ச அளவுக்கு ஒரு அன்னதானம் பண்ணுங்க. ஒரு 4-5 பேருக்காக அன்னதானம் பண்ணுங்க, மிகப்பெரிய நன்மை உண்டு. செய்யக்கூடாதவை அப்படின்னா பெரியவர்களை அவமதிக்காதீங்க, தயவு செய்து சொல்கிறேன். இந்த ராசிக்காரில் எந்த ராசிக்காரருக்குமே அது பொருந்தும். இந்த ராசிக்காரங்க தயவு செய்து அதை மட்டும் பண்ணாதீங்க. பெரியவர்களை அவமதிக்காதீங்க. அவசர முதலீடுகள் வேண்டாம். தேவையற்ற கடன் வேண்டாம். கோபத்தில் முடிவெடுக்காதீங்க. தேவையற்ற கடன் வேண்டாம், கோபத்தில் முடிவு எடுக்காதீங்க தயவு செஞ்சு. திருமண பலன் அப்படின்னு பார்க்கும்போது திருமண தடைப்பட்டிருந்தால் நல்ல வரன் அமையுங்க. குடும்ப சம்பந்தம் கிடைக்குங்க. தாமத திருமணத்திற்கு முன்னேற்றம் உண்டுங்க. திருமணமானவங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை உண்டு, குடும்ப அமைதி உண்டு, குழந்தை பாக்கியம் உண்டுங்க. இந்த ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் இனி கொஞ்சம் நாட்களில் உங்களுக்கு அப்படியே எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் தான் நடக்கும்.
அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட்டுக்கவே தேவையில்லை. இருந்தாலும் திருமணமானவர்கள் வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக செலுத்துங்க. தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு சண்டை போட்டுக்க வேண்டாம். அதே போல் குடும்பத்திலேயே ஒரு நல்ல சம்மந்தம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் விட்டு நல்ல வரன் அமையுது. என்ன தான் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்யமாக இருக்கிறதுக்கான வழியை பாருங்கள். வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. தேவையில்லாத சண்டை சீரல் உருவாக்காதீங்க. குழந்தை பாக்கிய யோகம் இருக்கிறதுனால இந்த டைமில் நீங்கள் குழந்தைகளுக்காக பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டுங்க. இந்த ராசிக்காரர்களில் இன்னொரு முக்கியமான விஷயம், வண்டி வாகன யோகம் அமையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேஷ ராசிக்காரர்கள் இருசக்கர வாகன யோகம், கார் வாங்கக்கூடிய வாய்ப்பு, பழைய வாகனம் மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு, தொழிலுக்காக புதிய வாகனம் வாங்குவீங்க. ஒரு லாரியோ இல்லை கண்டெய்னரோ கமர்ஷியல் வெஹிக்கிளோ இல்லை பஸ்ஸோ ஏதோ ஒன்று. இல்லை சார் ரொம்ப நாளாக கார் வாங்கணும்னு ஆசை சார், இந்த டைமில் வாங்கலான்னு இருக்கேன். வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணிங்கன்னா வாங்கலாம். இருசக்கர வாகன யோகமும் உண்டு, கார் வாகன யோகமும் உண்டு. அது உங்களோட ஜாதகத்தை பார்த்து ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். அதே போல் உங்களுக்கு கவனமாகவும் இருக்கணும். எந்தளவுக்கு வாகனம் வாங்குறது வாய்ப்பு இருக்குதோ அந்தளவுக்கு கவனமாக ஓட்டணும் அப்படிங்கிறது மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேக ஓட்டத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிறது மெயினான பாயிண்ட்டுங்க. இரவு பயணங்களில் கவனமாக இருந்துக்கோங்க. வாகன பராமரிப்பை அலட்சியம் செய்ய வேண்டாம். தயவு செஞ்சு அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. பண வரவு அப்படின்னா தடைப்பட்ட பணம் வரும், நிலுவைத் தொகைகள் கிடைக்கும், புதிய வருமானம் வியாபார லாபம் உண்டாகும். ஆனால் தேவையற்ற செலவுகள் கூடக்கூடிய ஒரு காலகட்டம். நண்பர்கள் மூலமாக பண இழப்பு சாத்தியம். ஸோ அப்போ நண்பர்கள் மூலமாக சில பண விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. யார்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா அதிகமாக புகழ்பவர்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. கடன் வாங்கிட்டு திருப்ப கொடுக்காதவங்ககிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பொறாமை கொண்ட உறவினர்கள்ட்ட எச்சரிக்கையாக இருங்க. உங்கள் வெற்றியை விரும்பாதவர்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதிகமான புகழ்பவர்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கடன் வாங்கிட்டு திரும்ப கொடுக்காதவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். பொறாமை கொண்ட உறவுகள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் வெற்றியை விரும்பாதவங்ககிட்ட தயவு செஞ்சு எச்சரிக்கையாக இருங்க. கந்திஷ்டி அப்படின்னா பாரம்பரிய நம்பிக்கையின்படி நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் இந்த கந்திஷ்டிலாம் சும்மா சார் அப்படிம்பாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே நிறைய கந்திஷ்டி இருக்குது. ஏன்னா மேஷராசிக்காரன் வளர்ச்சிக்கான ராசி, டக்கு டக்குன்னு வளர்ந்துட்டே இருப்பான். அவன் வளர்றதை பக்கத்தில் இருக்கிறனால ஜீர்ணிக்கவே முடியாது. திடீர் சோர்வு உங்களுக்கு ஏற்பட்டுருக்கும். காரணம் இல்லாமல் தடைகள் ஏற்பட்டுருக்கும். வீடு அமைதி இல்லாமல் இருந்திருக்கும். அப்போ என்ன பண்ணோம், இவை எல்லாமே கந்திஷ்டிக்கான சில விஷயமாக கூட இருக்குன்னு இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ அப்போ குலதெய்வ கோயிலுக்கு போங்க, தீபம் ஏற்றுங்க, உப்பு மிளகாய் சுற்றி போடுங்க. குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம், தீபம் ஏற்றுறது ரொம்ப முக்கியம். இல்லை சார் இதை மீறி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் நீங்கள் கீழே நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கலாம். அதே போல் வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னா மேஷராசிகள் பொதுவாக முருகன் வணங்குறது ரொம்ப நல்லது. ஹனுமார் வணங்குறது உங்களுக்கு பலத்தை அதிகரிக்கும், முக்கியமான நேரத்தில் தைரியத்தை கொடுக்கும். துர்க்கையம்மன் பலத்தையும் தைரியத்தையும் அதிகம் பண்ணி கொடுக்கும். சுப்பிரமணிய சுவாமி முருகர், இவர் என்ன பண்ணுறாரு, மிகப்பெரிய ஒரு சக்தியை கொடுக்குறார். எதுக்காக? அந்த சக்தி எதை நோக்கி பிரயாணம் பண்ணுது? அந்த சக்தி மிகப்பெரிய வெற்றியை நோக்கி பிரயாணம் பண்ணுது. வழிபடுவது நன்மை தரும் அப்படின்னு ஜோதிடத்திலே கூறப்பட்டிருக்கு. இந்த ராசிக்காரர்களுக்கு, மேஷ ராசிக்காரர்களுக்கு எந்த நிறம் நல்லது சார் அப்படின்னா, அதிர்ஷ்ட நிறங்கள் அப்படின்னா சிவப்பு, ஆரஞ்சு, செம்மஞ்சள், மெரூன். இந்த அதிர்ஷ்ட நிறங்கள் ரொம்ப நல்லது. சிவப்பு, ஆரஞ்சு, செம்மஞ்சள், மெரூன்லாம் ரொம்ப நல்லது. தவிர்க்க வேண்டிய நிறம் அப்படின்னா அதிக கருப்பு. சில பாரம்பரிய நம்பிக்கைகளின்படி அதிக கருப்பு நீங்கள் பயன்படுத்தவே கூடாது. இருந்தாலும் இந்த ராசிக்காரங்க பாரம்பரிய நம்பிக்கை அதெல்லாம் ஓரம் தள்ளிட்டு நீங்கள் கருப்பு பயன்படுத்தாமல் ரொம்ப நல்லது. எந்த ரத்தினம் ரொம்ப நல்லது அப்படின்னா பாரம்பரிய யோதிடத்தின்படி சிவப்பு பவளம். மேஷராசிக்கு சிவப்பு பவளம் இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமானது. ரத்தினம் அணிவதற்கு முன்னாடி தனிப்பட்ட ஜாதக ஆலோசனை பெறுவது ரொம்ப நல்லது. அதை ஒரு டைம் செக் பண்ணிட்டு போட்டுங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த ராசிக்காரர்கள் போக வேண்டிய கோயில் அப்படின்னா பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. திருச்செந்தூர் முருகன் கோயில், சுவாமிமலை முருகன், மருதமலை முருகன், முடிஞ்ச 6 கூட கோயிலுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்த 12 நாட்கள் எப்படி இருக்குன்னா, முதல் 4 நாள் புதிய தகவல் உண்டாகுதுங்க, தொழில் முன்னேற்றம் உண்டாகுது, நண்பர் உதவி கிடைக்குதுங்க. அடுத்த 5 to 8வது நாளில் செலவு அதிகரிக்குதுங்க, குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்குது. 9 to 12வது நாளில் நல்ல செய்தி கிடைக்குது, பணவரவு உண்டாகுது, பயண யோகம் உண்டாகுது. ட்ரிப் மூலமாக உங்களுக்கு நிறைய வருமானம் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டு தொடர்பு இல்லை ஏதாவது பொருள் எடுத்துகிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் கூட பெற்றலாம். மேஷராசிகள் மறைந்த பலம் என்ன தெரியுமா, தோல்வியிலிருந்து மீண்டு வருவாங்க. தோல்வியிலிருந்து மீண்டு வரக்கூடிய நபர். யாராலையும் எளிதில் கட்டுப்படுத்த முடியாத ஒரு கோபம் வரும். கோபம் மட்டும் இல்லை, எந்த விஷயத்துலையும் உங்களை யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. ஸோ இதுதான் உங்களுக்கு மறைந்திருக்கிற பலம். இன்னொன்று என்ன தெரியுமா, உங்களை கட்டுப்படுத்த முடியாதுன்னா உங்களுடைய வேகத்தையும் கட்டுப்படுத்த முடியாது, உங்களுடைய அறிவுத்திறனையும் கட்டுப்படுத்த முடியாது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் தாமதமாக இருந்தாலும் உயர்வாங்க, ரொம்ப உயர்வாங்க. கஷ்டம் வந்தாலும் இன்னும் வலிமையாக மாறுவாங்க. அதை மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேஷராசிக்காரர்களோட முக்கியமான சில அறிவுரை சொல்லணும் அப்படின்னா, மேஷராசிக்காரரே பலருக்கு அறிவுரை சொல்கிறவங்க தான். கோபத்தை கட்டுப்படுத்துங்க தயவு செய்து. இந்த மேஷராசிக்காரங்க கோபத்தை கட்டுப்படுத்துறீங்க அப்படின்னா பல நன்மைகள் உண்டாகும். அது உங்களுக்கே தெரியும், ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் உண்மையாக இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அதே போல் அவசர முடிவுகளை தவிருங்க. சார் காலையிலக்குள்ளே சொல்கிறாங்க சார், இது என்னன்னு சொன்னால் அதுக்குள்ளே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னாங்க அப்படின்னா அவசரமாக பண்ணாதீங்க. கொஞ்சம் யோசித்து வீட்டில் ஒரு 4 பேர்கிட்ட பேசி முடிவு நீங்கள் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். சேமிப்பு அதிகரிங்க. சேமிப்பு அதிகப்படுத்துறதுனால ரொம்ப ஒரு நன்மை உண்டு. பெற்றோரினுடைய ஆசீர்வாதம் பெறுங்க.
பெற்றோருடைய ஆசீர்வாதம் மிகப்பெரிய ஒரு பலம். பெற்றோருடைய ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக பெறுவது ரொம்ப நல்லது. தினமும் காலை சூரிய நமஸ்காரம் செய்யுங்க, ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கிழமை வழிபாட்டை தவற விடாதீங்க. செவ்வாய்க்கிழமை வழிபாடுவது ரொம்ப 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 நல்லதுங்க. நல்ல நண்பர்களை தேர்வு செய்யுங்க, நல்ல நண்பர்களை தேர்வு செய்யுங்க. அந்த நல்ல நண்பர்களை தேர்வு செய்வதன் மூலமாக பல நன்மைகள் உண்டு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. உடல் நலத்தை அலட்சியம் செய்யாதீங்க. உடல் நலத்தை தயவு செய்து அலட்சியம் செய்யாதீங்க. இந்த ராசிக்காரங்க எப்போவுமே உடல் நலத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். முன்னாடியே சொன்ன ஒரு விஷயம் தான். அதே போல் உங்களுக்கு 6 படை முருகர் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 6 படை முருகரையும் வணங்குங்க. சரி, 6 படை முருகர் கோயிலுக்கு போய்ட்டோம்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு போயிட்டு 6 படை முருகரினுடைய பெயரையும் சொல்லி வழிபடுங்க. மிகப்பெரிய நன்மை உண்டாகும். இது பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகரை போய் வழிபட்டிங்க அப்படின்னா போதும், அதுவே ஒரு மிகப்பெரிய நன்மை. முடிஞ்சால் எப்போ எந்த கோயிலுக்கு போய்ட்டு முடிஞ்சாலும் முருகர் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பாவ விமோசனம் தரக்கூடிய ஒரு காலகட்டம். குரு பயிற்சியில் ஒரு நல்ல அமோகமான ஒரு காலகட்டம் பிறக்குது. இந்த காலகட்டத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்கிறது பொறுத்து தான் இனி வரக்கூடிய காலகட்டம் அமையுது. அப்போ பொதுவாக நிதானமாக நீங்கள் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இதே போல் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு வெற்றியில் பங்கு இருக்கக்கூடிய அளவிற்கு குலதெய்வத்தினுடைய பங்கும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா தயவுசெய்து குலதெய்வத்தையும் போய் அப்பப்போ வழிபட்டுவாங்க. நீங்கள் எந்தளவுக்கு வெற்றி பெறுறீங்களோ அந்த வெற்றிக்கான காரணம் குலதெய்வங்கிறதையும் மறந்துடாதீங்க. ஸோ அதே போல் இந்த ராசிக்காரங்க இன்னொரு மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கீழே ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம். நான் சொன்னதெல்லாம் உண்மையாக இல்லையான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே போல் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லோரும் நன்றி நண்பர்களே.